புதினும் ஜெலன்ஸ்கியும் நேரடியாக சந்தித்து பேச போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு நேற்று வெளியானதிலிருந்தே ஐரோப்பிய நாடுகள்லையும் உலக அளவிலையுமே ஒரு பரபரப்பு நேற்று ஏற்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை சமரசமாக முடிந்து இந்த போர் முடிவுக்கு வருமா, இல்லைனா இது இன்னும் இந்த போரை அதி தீவிரமாக எடுத்து செல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கு. ஏற்கனவே ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்பை நேரில் சந்தித்த போது அவர் நடந்து கொண்ட விதம், அவரோட பிஹேவியர் எல்லாமே ஒரு பெரிய விவாதமாக சர்வதேச அரங்கில் பேசப்பட்டது. அதற்கு வெள்ளை மாளிகை அவங்கள என்ன மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, ஜெலன்ஸ்கி என்ன மாதிரியாக கண்டிச்சாங்க, இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விவாதமாக இருந்தது. ஜெலன்ஸ்கியோட கேரக்டரே இப்படி தான், அவர் யாரையும் மதிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நேரடி பகைமையாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய அதிபரை சந்திக்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கி காலையில் வந்த செய்தி, ரஷ்ய அதிபர் இந்த சந்திப்பில் இல்லை, ரஷ்ய நாட்டின் தலைவர்கள் தான் அந்த நாட்டில் இந்த சந்திப்பில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. இதை ஜெலன்ஸ்கி எப்படி எடுத்துக்க போகிறாரு, அவர் இந்த பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் சம்மதிக்க போகிறாரா இல்லை நிராகரிக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது. இதற்கிடையில் இந்த போர் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னதாக ஜோ பைடன் இருந்தார். அவர் தான் ஜெலன்ஸ்கிக்கு எல்லா உதவிகளையும் வழங்கி கொண்டிருந்தார். ஆயுத ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா உதவியும் வழங்கிட்டு இருந்தார். ஜோ பைடன் போனதுக்கப்புறம் இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ட்ரம்ப் இதை நிப்பாட்டிடுவார் அப்படிங்கிற ஒரு டாக் அந்த அமெரிக்க தேர்தலை ஒட்டி பரவலாக சர்வதேச அளவில் பேசப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அது ரொம்ப பேசினாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த போர் முடிஞ்சுதா அப்படின்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் முடியலை. ட்ரம்ப்பு இப்போ இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மத்தியஸ்தம் பண்ண மாதிரி அந்த போரையும் நான் தான் நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் நிப்பாட்ட போகிறேங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாரே தவிர அது சாத்தியப்பட்டிருக்கா இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அது சாத்தியப்படலை. அவர் பொறுப்பேற்று பதவியேற்று இன்னைக்கு வரைக்கும் அது சாத்தியப்படலை. இப்போ தான் பேச்சுவார்த்தைக்கான ஒரு நகர்வலையே நகர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவின் ட்ரம்பின் அழுத்தத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஐரோப்பிய யூனியன் கடந்த சில நாட்களாகவே கடுமையான நெருக்கடியை ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக இந்த போருக்கு தீர்வு கொண்டு வரல அப்படின்னா நாங்கள் நிறைய இன்னும் அதிகமான தடைகளை, பொருளாதார தடைகளை, நியூ சாங்ஷன்ஸை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. ஐரோப்பிய யூனியன் பலமான ஒரு அமைப்பாக, ஒரு கட்டமைப்பாக அரசியல் தளத்தில் இப்போ உருவாகிட்டு இருக்குது. சர்வதேச அரசியல் தளத்தில் ஜெர்மனி அவங்க ரொம்ப ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது ஏங்கிறது தெரில, அதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குங்கிறது தெரில. இந்த போர் இருக்குல்ல, ரஷ்யா உக்ரைன் போர், இதுலேயுமே அமெரிக்காவுக்கு எந்த ரோலுமே கிடையாது. சரியாக சொல்ல போனால் இந்த போரை தொடங்கியதே ஐரோப்பிய யூனியன் தான். அந்த போர் தொடங்கினப்போ ஐரோப்பிய யூனியன் அதில் காட்டின முனைப்புகள், அந்த போரை தொடர்ந்து வந்த பல விவாதங்கள், நேட்டோலேருந்து அமெரிக்கா வெளியே போகிறேன்னு சொன்னது, நேட்டோ உக்ரைனுக்குள்ளே டேரெக்டாக இறங்க போகிறேன்னு சொன்னது, உக்ரைனை நேட்டோக்குள்ளே ஏற்றுக்கணும்னு சொன்னது, இது எல்லாமே இந்த அரசியலில் பின்னி பிணைந்த விஷயங்களாக தான் உட்காந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் பின்னால் உட்காந்து முழுக்க உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போரை இன்னும் தீவிரமாக எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரியாக நாங்கள் அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. இப்போ சர்வதேச அரசியல் சூழலில், பனிப்போர் சூழலில் இருபெரும் சக்திகள் அப்படின்னு பேசப்பட்டதில் ஒன்று சோவியத் யூனியன், இன்னொன்று கேபிட்டலிஸ்ட் லாபியில் அமெரிக்கா தலைமையில் இருந்த ஒரு லாபி. இப்போ இப்படி இருபெரும் சக்திகளாக இருந்த சக்திகளில் ஒரு சக்தி ஒரு சின்ன நாடான உக்ரைன்கிட்ட இறங்கி உட்காந்து பேசுவாங்க அப்படிங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதை யாருமே எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா ரஷ்ய அதிபர் புதின் அப்படிங்கிறது உலக தலைவர்களில் அந்த ஆப்போசிட் பவரில், ஃபுல் பவரில் நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் இறங்கி ஒரு சின்ன நாடான உக்ரைன் அதிபர்கிட்ட பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறது, அதுவும் கடந்த 3 வருடங்களாகவே இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து உக்ரைன் அதிபர் ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடுகளை எல்லாம் தொடர்ந்து போர்க்களத்திலையும் சர்வதேச அரசு சூழலையும் காட்டிகிட்டே வர்றாரு. ரொம்ப சினிமாத்தனமான விஷயங்கள்லாம் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ இவர்கிட்ட இறங்கி உக்ரைன் ரஷ்ய அதிபர் உட்காந்து பேசுவார் அப்படின்னா அதுக்கு சாத்தியக்கூறே கிடையாது. அதுக்கு எந்த வகையிலுமே ஒரு சூழல் அமையவே செய்யாது, அந்த மாதிரியான சூழல். ஆனாலும் நேற்று எதிர்பார்க்கப்பட்டது ரஷ்ய அதிபர் இறங்கி உட்காந்து பேசுவார் அப்படின்னு. இன்னொரு பக்கத்தில் அது எப்படி வருவாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. இன்னைக்கு அது தெளிவாக இருக்கு, அவர் வரக்கு தயாராக இல்லை அப்படின்னு. இப்போ இந்த சூழலில் அடுத்து உக்ரைன் எடுக்கக்கூடிய முடிவு என்ன இருக்கும், உக்ரைனுக்கு பின்னால் ஐரோப்பிய யூனியன் என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வரும். ஏன்னா ஐரோப்பிய யூனியனோட டார்கெட்டே உக்ரைன் கிட்ட இறங்கி உட்காந்து ரஷ்யா பேசணும், அதுவும் உக்ரைன் அதிபர்கிட்ட ரஷ்ய அதிபர் உட்காந்து பேச வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இலக்காக இருக்குது. இந்த இலக்கை கண்டிப்பாக அவர் பலியாக மாட்டார், ரஷ்ய அதிபர் புதின் பலியாக மாட்டார். அப்போ அடுத்த கட்டமாக இந்த சூழல், இந்த போர் சூழல் எதை நோக்கி நகரும், இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு முடிவு தெரியும். இந்த பேச்சுவார்த்தை நடக்குதா என்னங்கிறது இன்னும் இழுபறியில் இருக்குது. இது கன்ஃபார்மாக நடக்குது அப்படின்னா அதில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க. இப்போ ரஷ்ய அதிபர் நான் கலந்துக்கலன்னு சொல்லிட்டாருன்னா உக்ரைன் அதிபர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது தெரில.
இந்த ரெண்டு பேரும் இல்லாம பிற தலைவர்கள் உட்கார்ந்து பேசுறது எந்த வகையிலும் பலனளிக்காது. அது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுல எந்த தீர்வும் எட்டப்படாது. ஆனால் இந்த ரெண்டு பேரும் உட்கார்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னா அதுக்கும் வாய்ப்பு சுத்தமா இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ஈகோ அங்க டெவலப் ஆயிருக்கு. அதை முழுக்க முழுக்க ஐரோப்பிய யூனியன் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போருக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய லாபி இது வரைக்கும் பேசப்படல. லைட்டா டச் பண்ணிட்டு போறாங்க. அமெரிக்கா பின்னால இருக்குன்னு சொல்றாங்க. ஐரோப்பாக்குள்ள இணைகிறதுனால தான் இந்த உக்ரைனுக்கு உள்ள நெருக்கடின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னால உட்காந்துட்டு இந்த ஐரோப்பிய யூனியனுக்குள்ள உட்காந்துட்டு பிரிட்டன் இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய அரசியல் இருக்குல்ல, இது வந்து வெளிப்படையாக இன்னும் பேசப்படவில்லை. சர்வதேச அரங்கில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஐரோப்பிய யூனியன்ல பேசப்பட்டு இருக்கு. ஐரோப்பிய யூனியன் தொடங்கப்பட்டதே நீங்க சரியா பாத்தீங்கன்னா அது இன்னொரு காணொலியில் அதை தெளிவா பேசணும்னு சொல்லியிருக்கோம். சோவியத் யூனியன், ஐரோப்பிய யூனியன் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்து ஐரோப்பிய யூனியன் தொடங்கும் போது அதோடைய அரசியல் அமைப்புகள், அரசியல் கட்டமைப்புகள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் வந்து ரொம்ப விரிவாக பேச வேண்டிய ஒரு காணொலி. அதை நம்ம பேசும்போதே இதுக்குள்ள உள்ள அந்த கான்ஸ்பிரசிஸ் இருக்குல்ல, யாரு சகுனி வேலை பார்த்துட்டு இருக்கா, யார் வந்து இந்த போரை விரும்புறாங்க, யார் அதிகாரத்தை நீங்க நகரணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த உலக அமைதியை கெடுக்கக்கூடிய யார் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து அந்த